கடவுளை காப்பி அடிங்கன்னு சொல்கிறேன். கடவுளை காப்பி அடிச்சு நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கடவுளை காப்பி அடிக்கல, நம்ம கடவுளை பார்க்குறோம், ஆனால் வந்துடுறோம். எங்கே காப்பி அடிக்கிறோம்? எக்ஸாமில் தான் காப்பி அடிக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறாங்க, ரிட்டன் எக்ஸாமில், டெக்ஸ்ட் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறாங்க. இந்த காப்பி இங்கே தான் அடிக்கிறாங்க. எங்கே காப்பி அடிக்கக்கூடாது அங்கே அடிக்கிறாங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ காப்பின்றது எல்லா இடத்துலையுமே நடக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாமோட காப்பி அடிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் என்னென்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்களோ டிபார்ட்மெண்ட், அதில் காப்பி அடிக்கிறாங்க. நீட் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறாங்க. பார்க்குறோம்ல, நியூஸில் பார்க்குறோம்ல, இப்படி தான் காப்பி அடிக்கணும். அங்கேயெல்லாம் காப்பி அடிக்கக்கூடாது. அங்கே என்ன தெரியுதோ அதை தான் எழுதணும், அங்கே தான் மார்க் வாங்கிட்டு வரணும். அங்கேயே காப்பி அடிக்கிறத விட்டுடணும். கடவுளை பார்த்து காப்பி அடிக்கணும். பட் கடவுளை காப்பி அடிக்கிறதே கண்டுக்கிறதே இல்லை. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே சும்பிட்டு வந்துடணும். எங்கே காப்பி அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறது இல்லை, எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறது. இங்கே தான் இப்படி தான் நம்ம ஆளுங்க பண்ணுறது, தப்பாக பண்ணுறது.